வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த ஜிடிஎன் உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல். கிளைமன் அட்லி சொன்ன வார்த்தையை இந்த அவையிலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஜனநாயகத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சாதாரண மனிதன். சர்ச்சில் ஒரு மகா புருஷர். அந்த வகையில் தெய்வத்துக்கு ஒப்பாகக்கூடிய மாபெரும் தலைவன் சர்ச்சில். அவருடைய சாதனையை தேர்தலில் வெற்றி பெற்ற நான் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது என்று சொன்ன கிளைமன் அட்லியினுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, இந்திய ஜனநாயக வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகா புருஷனை, அந்த அவதார புருஷரை யாராலும் எந்த இடத்திலும் தேட முடியாத அளவிற்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் கிண்டியினுடைய மெட்ரோ பாலத்தில் போய் சேர்த்தா பார்த்தாலும், நம்மளுடைய மெட்ரோ ரயிலில் போய் பார்த்தாலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தாலும், இந்த நாட்டில் எந்த திட்டங்களில் பார்த்தாலும் அதில் தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இத்தலைவனை போன்று யாரும் திட்டம் கொடுக்க முடியாது என்று தெய்வத்தை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால், அணுவிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் தான் இந்துவும் சொல்கிறது, இஸ்லாமியும் சொல்கிறது, கிறிஸ்தவமும் சொல்கிறது, வைணவமும் சொல்கிறது, சைவமும் சொல்கிறது. அதை போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவன் உலகத் தலைவருக்கு ஒப்பான முத்துவேல் கருணாநிதியை எங்கும் தேட வேண்டாம், அவர் எல்லா இடத்திலையும் இருப்பார் என்பதை நினைவு கூர்ந்து, அச்சமில்லை, 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 உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்ற முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரியை இன்றளவும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற எங்களினுடைய இளைஞர்களினுடைய வழிகாட்டி, இந்த தமிழகத்தை வழிகாட்ட போகக்கூடிய நட்சத்திரம் எங்கள் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய அவை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி, இந்த அவையில் என்னை ஒவ்வொரு முறையும் பக்குவப்படுத்திக் கொண்டு வார்த்தைகள் பேசுகிற போதும், படிக்கின்ற போதும், இந்த அவைக்கு நான் வருகிற போதும் எவ்வாறு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அவையினுடைய துணைத் தலைவர் KN நேரு அவர்களையும், எங்களுடைய கொறடா மற்றும் முன்னணி தலைவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கு அவையின் மாடத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை தேர்தலிலே வெற்றி பெற செய்த மிகப்பெரிய ஒரு சரித்திர தலைவர், பெரிய பெண்ணியவாதி, பெரியாருடைய செயலை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தாய்க்கோழியை போன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், எங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்கள் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள், கழக உடன்பிறப்புகள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்ஜெட்ல நானும் தேடி பார்க்கிறேன், முன்வரிசையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர்களுடைய புத்தகங்களினுடைய பக்கங்கள் மிக அருமையாக இருந்தது. மேலே அட்டை பக்கம் அதை தேடி பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்க்கிறேன், ஆளுநர் கட்சியினுடைய அமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன். ஆனால் இருக்கிறதை போன்று தெரிகிறது, ஆனால் என் கண்ணுக்கு புலப்படம் இருக்கிறது. இப்படித்தான் இருக்கிறது இருக்கிறது என்பது தேடி போய் பார்க்கிற போது அதற்கு பேர் காணல் நீர் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த பட்ஜெட். ஏற்கனவே நாங்கள் என்ன திட்டங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சொல்லி இருக்கிறார். நாங்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய வாதத்தை நான் வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்களுடைய பாசனத்துறையினுடைய அமைச்சர், உங்களுடைய அக்ரிகல்ச்சருடைய மினிஸ்டர், உழவர் பெருமகளுடைய இந்த திட்டத்தை இந்த பட்ஜெட்ல கொடுத்தார். சுழன்றும் ஏற்பின்பது உலகம், உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனினுடைய வாக்குக்கேற்ப உழவு தொழிலுக்கு பின்னால் தான் அனைத்து தொழிலுக்குமே செல்கிறது. அந்த அளவிற்கு உழவு தொழிலில் எவ்வளவு சிறப்புகளை இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பக்கங்களை எல்லாம்
வரிவிடாமல் நான் படித்து பார்த்தேன். அதுல நாங்க நுண்ணீர் பாசனம் சொல்லி எங்களுடைய அமைச்சர் MRK அவர்கள் பட்ஜெட்ல, நம்மளுடைய வேளாண்மை பட்ஜெட்ல அவர் வாசிக்கிறார். அவருடைய பக்கத்தையும் எடுத்து பார்த்தேன். 1183 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. 3 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பளவு அது பயன்பெறும் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய பட்ஜெட்ல 735 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க. ஒன்னு குறையும் ஒன்னு கூடும். அதில் நீங்க துளி துளியாய் திட்டம், நுண்ணீர் பாசனம் துளி துளி என்னன்றா பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இவர் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி டெரிவேட் பண்றது, எப்படி கம்பேரிசன் பண்றதுன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் ட்ரிப் இரிகேஷன், டியூப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ஸ்ப்ரேயர் இரிகேஷன், இதுதான் நுண்ணீர் பாசனம். இவங்களுடைய ஏதாவது துளி துளியா என்று சொன்னா வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதே விஷயம்தான் அதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் அதில் குறைவாக இருக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் கொடுத்திருக்கிறது பனை மேம்பாட்டு இயக்கம். ஏதோ ஒரு பெயர் மாற்றங்கள் எது இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஏன் மெயின் பட்ஜெட்டுக்கு போகாம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு போறேன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாய் மண்புழு உரம் தயார் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மண்புழு உரம் தயார் பண்றதுக்காக போன ஆட்சியிலையும் ஒதுக்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாற்றத்திற்கான அரசு என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த நாடு எவ்வளவோ கனால் இரிகேஷன், எவ்வளவோ டேம் இரிகேஷன், WRD டேங்க் இரிகேஷன், டியூப் இரிகேஷன் என்று பல்வேறு இரிகேஷன். ஆனா எங்க ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். மாண்புமிகு நிதியமைச்சருடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். எங்க ஊர்ல நாங்கள் எந்த விதமான பயிர்களை செய்கிறோம், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட்ல இவங்களுக்கு என்ன இரிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவாலிட்டியா எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்க பட்ஜெட்ல பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை. இந்த மண்புழு உரத்துக்கு வர்றேன். டிஏபிக்கு சப்சிடிஸ் மட்டும் 63,000 ரூபாய் ஒரு டன் டிஏபிக்கு. ஒரு டன் யூரியாவுக்கு சப்சிடி 35,000 37,000 ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த மாடு விற்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, கோழி வச்சுக்கிறவங்க, எங்க நேரம் என்ன மாதிரி மாடுகளையே வச்சு அந்த உரத்தை போட்டு விவசாயம் பண்றவங்க, இவங்கெல்லாம் தயார் பண்ற இந்த உரத்திற்கு ஏதாவது சப்சிடிஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களா, இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி இருப்பீங்களான்னு உங்களுடைய பட்ஜெட்ல பார்த்தேன். மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் சொன்னிருக்கிறீர்களே வெளியே எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாடி தோட்டம் அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அவகோடா பழம் அங்க இருக்கக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த முறை ஆட்சி, எங்கள் ஆட்சி நிறைவேற போகிற நேரத்தில் நான் இதே அவையிலே கேட்டேன், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டில் 10,000 ரூபாய் மானம் பார்த்த பூமியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த அரசு அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். மக்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் விவசாய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம், நெல்லுக்கு ஆதார விலையாக 3,500 கொடுப்போம், கரும்புக்கு ஆதார விலையாக 4,500 கொடுப்போம், குதிரைவாலி, திணை, வரகு, பனிவரகு போன்ற மைனர் மில்லட்ஸ்க்கெல்லாம் நாங்க சப்சிடிஸ் பணம் கொடுப்போம், பல்சஸ்க்கு 2 மடங்கு விலை கொடுப்போம், மக்காச்சோளத்திற்கு குவிண்டாலுக்கு 500 ரூபாய் நாங்க பணம் கொடுப்போம். எப்படி உங்களுடைய வரி வரியாக 317 கோரிக்கைகளில் எங்கள் பகுதியில் பார்த்திருக்கக்கூடிய விவசாய மக்கள் நீங்கள் இரட்டிப்பாக 100 ஏக்கர் விவசாயம் வைத்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னால் இருக்கிற போது நாகப்பட்டினத்தில் பேசியிருக்கிறார்கள். விவசாயி என்றால் 1 ஏக்கர் விவசாயம் செய்திருக்கிற விவசாயி தான், 100 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கிற ஒரு விவசாயி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இந்த விவசாய கடன் தள்ளுபடி விடும் என்ற கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். அதனாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியில், எங்கள் தானை தலைவனுடைய ஆட்சியில்
தமிழ்நாடு போற்றுகிற உத்தம தலைவனுடைய ஆட்சியில் நீங்கள் தேடுகிறீர்களே, இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற மக்களினுடைய கனவு நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஏறக்குறைய 24,000 கோடி 5 ஏக்கர் நிலத்திற்கு தள்ளுபடி, 5 பவுன் நகைக்கு தள்ளுபடி, சுய உதவி குழுக்கள் கடன் பெற்றிருக்கிற கடனுக்கு தள்ளுபடி என்று மொத்தம் 24,000 கோடியை நாங்கள் பல்வேறு கடன்களில் வரவு வைத்து தள்ளுபடி வைத்திருக்கிறோம். நீங்கள் அதையும் தாண்டி 50,000 கோடி தள்ளுபடி பண்ணுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மானாவாரி நிலங்களுக்கு மார்க்கெண்டையர் என்ன 10,000 ரூபாய் கேட்கிறது. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அவர் 20,000 ரூபாய் மானாவாரி நிலங்களுக்கு கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விவசாயிகள் எல்லாம் இப்போது கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது இந்த திட்டத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தோம், எதுவுமே இல்லை. பட்ஜெட்டோடு இதோடு முடிந்து போய்விடவில்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணை உள்ளத்தோடு கணக்கு பார்க்க வேண்டாம். தனிநபருடைய கடனில் தான் உங்கள் கண் இருக்கிறது. 1,25,000 ரூபாய் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய்விடவில்லை. திருச்சியிலே பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தால் சென்டர் சிட்டி திருச்சி பார்க்கிறவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வியக்கிறார்கள். கிண்டி பாலத்தை வியக்கிறார்கள். மெடிக்கல் கல்லூரிகளை அதிமுக கொண்டு வந்தோம் சொல்லியிருக்கிறோம். உங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்களும் கொண்டு வந்திருக்கிறோம், எங்களையும் ஆதரிக்கிறோம். இதையெல்லாம் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட், மெடிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இந்த இண்டெக்ஸ் காண்டி தான் இந்த பணத்தை செலவழிச்சுக்கிறோம். கடன் வாங்குறோம். இங்க வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கார் வாங்குறாங்க. யுனோவா கார் 32 லட்சம் 37 லட்சம் வருது. 37 லட்சத்துக்கு பிரீமியம் காசு 10 லட்சம் 5 லட்சத்துக்கு கட்டிட்டு என்ன செய்யறோம்? கார் வாங்கிட்டு வர்றோம். வீடு லோன் வாங்குறோம். சென்னை இவ்வளவு பெரிய சிட்டியா டெவலப் ஆயிருக்கு. பாரிஸ் நகரத்து வீதிகளை விட சென்னை பிரம்மாண்டமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அண்ணன் சேகர் பாபு சிஎம்டிஏ மினிஸ்டரா இருந்திருக்கிறார். அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க அவங்க சொந்த காசுலயே வந்திருக்காங்க. கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? அது மூலதன செலவுக்காக வாங்கப்படுகிறது. ஏழைகளினுடைய கல்விக்காக வாங்கப்படுகிறது. எந்த கடனுமே வாங்க முடியாமல் இருக்கிற அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஒரு 131 கோடியே 31 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது. என் இடைநிற்றல் 10வது வகுப்பு 12வது வகுப்பு நின்று போயிடக்கூடாது. அவன் பிஜி வரைக்கும் படிக்கட்டும். எவ்வளவு பிஹெச்டி வரைக்கும் படிச்சாலும் மாசம் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். நீ எவ்வளவு வரைக்கும் படிச்சாலும் தமிழ் புதுமை பெண் திட்டம், எவ்வளவோ திட்டங்களை அள்ளி கொடுத்த அந்த நாயகன், அந்த பட்ஜெட் எல்லாம் இங்க ஏதாவது இருக்குமா? உறுப்பினர் 14 நிமிஷம் பேச வச்சிருக்கேன். 2 நிமிஷம் முடிச்சிருங்க. நீங்க இதுவரைக்கும் நல்ல, நான் என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகர், அவரை போன்ற ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் தான் நான் நினைச்சேன். சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம், கொலை வாலினை எடுடா கொடியோர் செயல் அறவே, கொலை வானிலை எடுடா. நம்ம கொலவாளினை எடுக்குன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போடுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாலினை எடுடா பெரும் கொடியோர் செயல் அறவே, பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது, சிறுத்தையே உன்னை எலியனை இகழ்ந்தவர் மத்தியில் சிம்புட்பறவையே சிறையை விரி வெளியில் வா என்று கேட்டார். ஆம், அந்த பாலை சிறைச்சாலையில் தான் இந்துக்கள் சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள், அமைச்சர் கொஞ்சம் இளைப்பாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிதாசனுடைய கோட்டை சொன்னார் அவரு வரிகளை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி 2026க்கு வருவதற்கு முன்பு அதே பாரதிதாசன் கவிதைகள் வரியில் எங்களுடைய பிரச்சாரம் இருந்தது. ஓடப்பனாய் இருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். இதுதான் எங்களுடைய ஆட்சி. உறுப்பினர் தொடருங்க. மகிழ்ச்சி.
நீங்கள் பாரதிதாசனை மதித்திருக்கிறீர்கள். அதனால்தான் சிறை கதவுகளுக்கு பின்னால் மீண்டும் இந்த அவையிலே நான் வந்து பேசுவதற்கான ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் தானை தலைவன் 1965 வருடம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 58 நாட்கள் அந்த பாலை சிறையில் இருந்திருக்கிறார்களே, அதைத்தான் திமுகவில் இருக்கிறவர்கள் ஒரு நிமிடத்தில் முடிச்சிடுறேன். ஐயா அமைச்சர் பேசுறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவர் ஏதோ சிறை கதவுக்கு பின்னால் இருந்து வந்ததாக தெரிவித்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி பேச வேண்டாம் என்பது. அது போக மேலும் ஒரு விஷயம், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த அவை குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் பொது வெளியில் கடந்த மாதம் அவதூறாக மோசமாக பேசியிருந்தார். அது குறித்து முதலமைச்சர் குறித்தும் இந்த அவை குறித்தும் தேவையற்ற பேச்சுக்கள் அவர் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல்.